இது வந்து வந்தீங்கன்னா ஃபேன் கழட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது வந்து கெப்பாசிட்டர் லைன் வந்து எல்லாமே தனியாக கழட்டி வச்சுட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபேன் காயில் இருக்கா, காயில் போச்சா, அது இல்லாத காமன் வைண்டிங் எது என்ன எதுன்னு தான் வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் எடுத்துருக்கோம், கிலோ மீட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் வந்து கழட்டி வந்திருக்கோம் ஓட்லின்னு. இது வந்து ஆல்ரெடி பேரிங் வந்து டைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இது போகிற பேரிங் வந்து நம்ம மாற்றிட்டாகணும். காயில் வந்து அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குது அப்படின்னா வந்து மீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 லீடு மட்டும் செக் பண்ணலாம். எது ஸ்டார்டிங் வைண்டிங்கு எது ரன்னிங் வைண்டிங்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுபோக ரன்னிங் வைண்டிங் இது வந்து 3 ஒயர் வந்துருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காமன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் வைண்டிங்கு ரன்னிங் வைண்டிங்னு வந்து இணைச்சு வந்து ஏதோ ஒரு ஒயர் வந்து காமனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு காமன் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம மீட்டர் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு வந்து மீட்டரில் வந்து ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து வேல்யூ வச்சு தான் வந்து நம்ம கணக்கிட போகிறோம். அதுக்கு வந்து அதில் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அலாரம் சவுண்டில் வந்து தான் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இதனுடைய வேல்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இது பாருங்கள், இந்த நேரம் இருக்கிற பீப் சவுண்டு வரும். இது ரெண்டையும் டச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 2 டைம் டச் பண்ணோம்னா இந்த பீப் சவுண்ட் வரும். அந்த நேரம் தான் வச்சு நம்ம வந்து ஃபேன் வந்து செக் பண்ண போகிறோம். சரி, ஓகே. சரி, பார்க்கலாம் எவ்வளோ வேல்யூ வரும்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெட்டுக்கும் ப்ளூக்கும் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு ப்ளூக்கும் வந்து வேல்யூ காமிக்கல. மறுபடியும் வந்து ஒயிட்டுக்கும் ப்ளூக்கு வேல்யூ வைக்க போகிறேன். இப்போ இதுக்குமே வந்து நம்மளுக்கு வேல்யூ காமிக்கல. இப்போ வந்து நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். 20 கீழே வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ வேல்யூ பார்க்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா வேல்யூ காமிக்குது. இப்போ வந்து 0.25 வேல்யூ காமிக்குது. ஓகேங்களா? நான் இதுக்குமே ஒயிட்டுக்குமே ப்ளூக்கு வச்சுருக்கேன். 0.25. ஓகே. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 0.22 காமிக்குது. ஒன்று 2.5 காமிக்குது, இப்போ வந்து 2.2 காமிக்குது. அதாவது ஒயிட்டுக்குமே ரெட்டுக்குமே. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூவுக்கும் ரெட்டுக்கும் வச்சு பார்ப்போம். இப்போ இது வந்து 0.47 காமிக்குது. இப்போ 47னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இப்போ 47 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரன்னிங் வைண்டிங்கினுடைய டைம்லாம் இருக்கும். இது ஒரு ஸ்டார்டிங் என்னுடைய டைம்லாம் கூட இருக்கும். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டர் லீடு. ஓகேங்களா? கெப்பாசிட்டர் வந்து கொடுக்குறதுக்கான 2 ஒயர் வந்து ப்ளூவும் இந்த ரெட்டும் தான். அப்போ வந்து ஒயிட் வந்து நம்மளுக்கு வந்து காமன். அதாவது அதிக ரெசிஸ்டன்ஸ் எது அதிகமாக வருதோ, ஏன்னா அதிக ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா மின்தடை அதிகமாக எது இருக்குதோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே கெப்பாசிட்டர் லைனு. எதுக்கு கம்மியாக வருதோ இந்த 2 லீடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கும் ப்ளூவுக்கும் கம்மியாக வருது, ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் ஒயிட்டுக்கும் கம்மியாக வருது. அப்படி ப்ளூவுக்கும் ஒயிட்டுக்கும் ரீடிங் கம்மியாக வருது. அதே மாதிரி ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் வந்து நம்மளுக்கு ரீடிங் கம்மியாக வருது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒயிட் தான் வந்து காமனு. இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டர் லைன் கொடுக்குறோம். இதில் வந்து கெப்பாசிட்டர் லைன் எது கொடுக்கணும்னா ரன்னிங் வைண்டிங் தான் கொடுக்கணும். கம்பல்சரி வந்து ரன்னிங் வைண்டிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வந்து ரன்னிங் வைண்டிங்கு. அதாவது காமனுக்குன்னு ரெட்டுக்கு வச்சு பார்ப்போம் 2.2. ஓகேங்களா? ரெட்டுக்குமே ஒயிட்டுக்கு வச்சா வந்து 2.1 காமிக்குது. இப்போ ப்ளூக்கு வச்சு பார்ப்போம். இது வந்து 2.4 காமிக்குது. அப்போ 2.4ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டும் ப்ளூவும் காமனான ப்ளூவும் வச்சு பார்த்தா தான் வருது. அப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டர் லைன் வந்து நம்ம ரெட்டுக்கும் ப்ளூவுக்கும் தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கனெக்ஷன் போடுறதுன்னு. இது ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி ஓகே இதையுமே ரெட்டையுமே கெப்பாசிட்டர் லைனையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு லைன் வந்து ஃபேனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த காமன் லைனுக்கு ஒன்று கொடுத்துருவோம். அதாவது இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லைங்களா? இதுக்கு வந்து காமன் லைன் ஒன்று கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்னொரு ஒயர், அதாவது இதுக்கு ஃபேஸ் கொடுத்துக்கலாம், நியூட்ரலும் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் மாற்றி வேணால் கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் இதுக்கு நம்ம ஃபேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்ரல் வந்து எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்கில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபேன் வந்து ரிவர்ஸ் ஓடும். ரன்னிங் வைண்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃபேன் வந்து கரெக்டாக ஓடும். இப்படி தான் வந்து நம்ம ஃபேனுடைய வேல்யூ வச்சு நம்ம வந்து ரன்னிங் வைண்டிங் எது ஸ்டார்டிங் வைண்டிங் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஃபேன் வந்து அதாவது பாடியில் டச் ஆகிருந்ததுன்னா ஃபேன் வந்து காயில் போயிருக்கும். அந்த மாதிரி எந்த இது வரக்கூடாது. ஒவ்வொன்றும் வந்து ஃபேன் காயில் போலினாலும் வந்து பாடியில் டச் ஆச்சுனாலும் ஃபேன் ஓடும். ஆனால் அந்த மாதிரி வந்து டேஞ்சராக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஒரு லீடு வந்து இந்த 3 லீடுக்கும் லிங்க் இருக்குது. அதனால் வந்து நம்ம காமனில் டச் பண்ணி இதில் வச்சு பார்க்குற வேல்யூ காமிக்குதானே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து வந்திங்கன்னா ஃபேன் காயில் வந்து நல்லா இருந்தது. அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து இது பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. அதனால் வந்து உள்ளே பிடிச்சிருக்கு. என்னென்னு தெரியல. அது மட்டும் என்னென்னு பார்ப்போம்.
இது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வந்து பேரிங்குடைய கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். இந்த 3 நட்டு வந்து நம்மளுக்கு கீழ் பாடி வந்து பிடிச்சிருக்கிற நட்டு, இந்த 3 நட்டையும் வந்து கழட்டிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி 3 வேலையும் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேனுடைய செட்டிங்ஸ் எப்படி மார்க் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக 2வது டைம் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக பூட்டிடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க்கிங் நேராகவே வந்து நம்ம அடி ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கழட்டிடலாம். மெயினாக வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இதில் போட முடியாது. மறுபடியும் டேப் தான் அடிச்சு ரீவெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகி ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, லைட்டாக வந்து உள்ளே வச்சு கலண்டுச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்துட்டு ஃபேன் காயில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கெலாம் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயுமே வந்து கருப்பாகலை. இது வந்து வைண்டிங் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரிங் கம்ப்ளைண்ட் தான். பேரிங் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குங்க, பேரிங் வந்து சுத்தமாகவே க்ரீஸ் இல்லை. ஓகேங்களா? அதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம வந்து இது வந்து பேரிங் வந்து நம்ம மாற்றி கொடுத்தா போதும், மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பார்த்திங்கன்னா மேலும் வந்து இப்படி சுற்றி விட்டால் வந்து சுற்றணும், அது பிடிக்குது. 2வது இது வேறு பேப்பர் உடையிற மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா பேப்பர் உடையுது. இந்த மாதிரி பேப்பர் உடைஞ்சிங்கன்னா கம்பல்சரி காயிலும் கட்ட வேண்டியது வரும். இது வந்து டபுள் செலவு. அதாவது பேரிங்கும் மாற்றணும், காயிலும் போடணும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ செகண்ட் டைம் நம்ம காயில் வெட்டணும்னா கம்பல்சரி இந்த ஃபேனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஓடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த ஃபேனை எடுத்துகிட்டு நம்ம வந்து புது ஃபேன் போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த ஃபேனுடைய வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இதை வந்து நம்ம பாட்டிக்கு சொல்லிவிட்டு புது ஃபேன் போட்டு சொல்லிடலாம். இது நம்ம செக் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு செக் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து எந்த அமௌண்ட்டும் தரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்ம கொடுத்துட்டு புது ஃபேன் மாட்டி கொடுத்துடலாம். அது மாட்டிட்டோம்னா நம்மளுக்கும் தொந்தரவு இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைனாச்சு சிறப்பாக முடியும். நம்மளுக்கும் பின்னாடி அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காயில் கட்டி பேரிங் மாற்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா பக்கமாக வந்துடும். அப்படி இப்படின்னு நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புது ஃபேனையும் மாட்டுறது சிறந்தது. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் GK எலக்ட்ரிக்கல் கோபி. நன்றி, வணக்கம்.